முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை அண்ணா நகரில் அண்ணா வளைவு அருகில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் 106 கோடியே 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3 பாலங்கள், 2 ரயில்வே மேம்பாலங்கள், 1 ரயில்வே கீழ்ப்பாலம், 2 அலுவலக கட்டிடங்கள், ஒரு ஒருங்கிணைந்த தலைமை பொறியாளர் குடியிருப்பு ஆகியவற்றை திறந்து வைத்து 1,354 கோடியே 78,70,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பாலங்கள், மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். ஒரு மாநிலத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளில் சாலை கட்டமைப்பு வசதி மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. சாலை கட்டமைப்பு வசதியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தேவைக்கு ஏற்ப மாநிலம் முழுவதும் புதிய பாலங்களை கட்டுதல், சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரித்தல் போன்ற பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை அண்ணா நகர் அண்ணா வளைவு அருகில் ஈவேரா சாலையை நெல்சன் மாணிக்கம் சாலையுடன் இணைக்கும் 361 மீட்டர் நீளம் கொண்ட 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இந்த புதிய சாலை மேம்பாலமானது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அண்ணா நகர், அமைந்தகரை, NSK நகர், கோயம்பேடு ஆகிய சாலை பகுதிகளில் உள்ள போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து போக்குவரத்து மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னப்பட்டில் கட்டப்பட்டுள்ள பாலம், ஈரோடு மாவட்டம் கராச்சி கோரையில் கட்டப்பட்டுள்ள பாலம், திருப்பூர் மாவட்டம் மலையாண்டிப்பட்டினத்தில் கட்டப்பட்டுள்ள பாலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னகரில் ரயில்வே கடவு எண் 1136க்கு மாற்றாக திண்டுக்கல் கரம் முதல் சுழல் அமைப்பு வழியாக திருச்சிராப்பள்ளி ரயில்வே சந்திப்பு வரை கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ரயில்வே கடவு எண் 473க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம், சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் ரயில்வே கடவு எண் 113க்கு மாற்றாக கட்டப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட ரயில்வே கீழ்ப்பாலம், சென்னை கிண்டியில் கட்டப்பட்டுள்ள முதன்மை இயக்குனர் மற்றும் தலைமை பொறியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த குடியிருப்புகள், திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் கட்டப்பட்டுள்ள தர கட்டுப்பாடு உட்கோட்ட அலுவலக கட்டிடம், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூரில் கட்டப்பட்டுள்ள தர கட்டுப்பாடு உட்பிரிவு அலுவலக கட்டிடம் என மொத்தம் 141 கோடியே 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அண்ணா வளைவு மேம்பாலம், பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள், ரயில்வே கீழ்ப்பாலம், குடியிருப்பு மற்றும் அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று திறந்து வைத்தார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கட்டளையில் மேம்பாலம், காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர், மாம்பாக்கம், கேளம்பாக்கம் சாலையில் NH45 சந்திப்பில் மேம்பாலம், சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடி மற்றும் AVR ரவுண்டானா சந்திப்புகளுக்கு இடையில் மேம்பாலம், திருவாக்கவுண்டனூர் ரவுண்டானா சந்திப்பில் மேம்பாலம், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் வாணிகார் ஆற்றின் குறுக்கே பாலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளியில் சென்னை திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் சாலை கிலோமீட்டர் 327/8 10 கூடுதல் 2 வழித்தடம் கொண்ட பாலம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில் பாலம், புதுக்கோட்டை மாவட்டம் சித்திராம்பூரில் பாலாற்றின் குறுக்கே பாலம், வண்டலூர் முதல் வாலாஜாபாத் வரையிலான 4 வழிச்சாலையினை 6 வழிச்சாலையாக மேம்படுத்தும் பணி, மதுரை மாவட்டம் மதுரை சுற்றுச்சாலை 2 வழித்தடத்திலிருந்து 4 வழித்தடமாக அகலப்படுத்தும் பணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் 485 கிலோமீட்டர் மாநில சாலைகள் மற்றும் 278 கிலோமீட்டர் மாவட்ட முக்கிய சாலைகளை செயல்பாட்டு அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தப்படி 5 ஆண்டுகளுக்கு பராமரிக்கும் பணி, தருமபுரி மாவட்டம் குமரசம்பட்டியில் ரயில்வே கடவு எண் 43க்கு மாற்றாக ரயில்வே மேம்பாலம், முத்துக்கவுண்டன் கோட்டையில் ரயில்வே கடவு எண் 46க்கு மாற்றாக ரயில்வே மேம்பாலம், மதுரை மாவட்டம் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் வழியாக செல்லும் மதுரை போடிநாயக்கனூர் இடையே வழித்தடத்தில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலைக்கு இணையாக வடபழஞ்சியில் அமைக்கப்படவுள்ள ரயில்வே மேம்பாலம் என மொத்தம் 1,354 கோடியே 78,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள பாலங்கள், மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள், சாலை பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி,
தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.